திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணை அவர்தான். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்காது. சில விஷயங்கள் அவர் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆனா சில விஷயங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது. அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், கர்த்தருடைய கோபத்தை கிண்டி விடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பறிக்கிற, அவங்களை ஒடுக்குறது கர்த்தர் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார். அது ஆண்டவர் சுத்தமா பிடிக்காது. அல்லேலூயா, 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 ஆமென். அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாளர் அவர்தான். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறார். இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் நினைச்சேன், யாருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாராக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஐயோ கட்டி கொடுக்க மாட்டாரான்னு யோசிக்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தனிமையா குடும்பம் இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துவார் சொல்ல. அல்லேலூயா.